சாலையில் கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடந்த காதல் ஜோடி. இரத்த காயங்களுடன் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த இளைஞர் மற்றும் இளம்பெண். 4 பேர் கொண்ட கும்பல் இருவரை அடித்து கொலை செய்யும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள். 4 குற்றவாளிகளையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். இளைஞரும் இளம்பெண்ணும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? விருந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு பொதுமக்கள் வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. அப்ப நடு ரோட்ல ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் தலை சிதைக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்க கிடந்த பைய கைப்பற்றி அதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு செக் பண்ணி இருக்காங்க. அதுல 2 பேரோட ஆதார் கார்டு இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தப்ப 2 பேரும் ஹல்த்வானி பகுதியைச் சேர்ந்த சுபம் மற்றும் லட்சுமின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து 2 பேரோட சடலங்களை கைப்பற்றின போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நிகழ்ச்சியில பங்கேற்றவங்க கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல 4 இளைஞர்கள் சுபம் மற்றும் லட்சுமிய கொடூரமா தாக்கி கல்லால அடிச்சு முகத்தை சிதைச்ச காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால சிசிடிவி காட்சியில பதிவாகி இருந்த கௌரவ் நேக்கி, தீபு சர்மா, சௌரப் பட், தீபேஷ் லட்வால் ஆகிய 4 இளைஞர்களை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்களோட செல்போன் நம்பரை அங்கிருந்தவங்க மூலமா வாங்கின போலீஸ் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுபடி சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் 4 பேரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகிச்சு. உத்தரகாண்ட்ல உள்ள நைனிடால் பகுதியைச் சேர்ந்த சுபம் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமியும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களோட காதலுக்கு 2 பேரோட வீட்லயும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இதனால வீட்டை விட்டு வெளியேறின 2 பேரும் வேற ஒரு பகுதியில உள்ள வீட்டை வாடகைக்கு எடுத்து லிவ் இன்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தெரிஞ்சு கடும் கோபமான 2 பேரோட பெற்றோரும் அவங்கள பிரிக்க பார்த்திருக்காங்க. ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வாழுவோம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு 2 பேரும் ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அங்க இவங்களோட நண்பர்களான கௌரவ் நேக்கி, தீபு சர்மா, சௌரப் பட் மற்றும் தீபேஷ் லட்வால்னு 4 பேரும் இருந்திருக்காங்க. இந்த 4 பேரும் சுபத்தையும் லட்சுமியையும் வலுக்கட்டாயமா மது குடிக்க கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்ப சுபமும் லட்சுமியும் நாங்க சும்மா உங்க கூட வர்றோம், ஆனா மது குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுபடி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு 4 பேரும் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த கும்பல்ல ஒருத்தன் லட்சுமி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருக்கான். சுபமும் லட்சுமியோ அந்த இளைஞரை கண்டிச்சிருக்காங்க. அப்ப 2 தரப்புக்கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. சுபத்தை அந்த கும்பல் சரமாரியா தாக்கி இருக்காங்க. வலி தாங்க முடியாத சுபம் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாரு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத கும்பல் மது போதையில என்ன செய்யறோம்னு தெரியாம கீழே கிடந்த கல்லை எடுத்து சுபத்தோட முகத்திலேயே பல முறை அடிச்சு சிதைச்சி கொண்டு இருக்காங்க. இத பார்த்த லட்சுமி பயத்துல அலறி இருக்காங்க. இந்த கொலைய பத்தி லட்சுமி வெளியில சொல்லிடுவான்னு நினைச்ச அந்த கும்பல் அவரையும் சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து கீழே கடந்த கல்லை வச்சு அவங்களோட முகத்துல பல முறை தாக்கி சிதைச்சி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சியை வச்சு கொலையாளிகளை கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கௌரவ் நேக்கி, தீபு சர்மா, சௌரப் பட் மற்றும் தீபேஷ் லட்வால்னு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.